ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பூரிக்கு சூப்பரா ஒரு சைட் டிஷ் ஒயிட் சால்னா செஞ்சு சாப்பிடலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜார்ல அரை மூடி அளவுக்கு தேங்காய், ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலைக்கு பதிலா நீங்க முந்திரி பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா. இதுல கொஞ்சமா தண்ணி விட்டு ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்கோங்க. இது கூட நீளமா நறுக்கின வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு குக்கர்ல எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் ஹோல் ஸ்பைசஸை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பைசஸ் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நீளமா நறுக்குன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இது கூட நம்ம நீளமா நறுக்கி வச்ச 3 பச்சை மிளகாயும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயமும் பச்சை மிளகாவும் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்க தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, 2 கிளறி விட்டீங்கனாலே போதுமானது. இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து ஒரு 2 வதக்கி விட்டுறலாங்க. மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்குவோம். இப்போ உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாவே போதுமானது, வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்க வேணாம். இப்போ குக்கரை விசில் போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பராக ஒயிட் சால்னா ரெடி ஆகிடுங்க. இது கூட நாங்கள் இன்னைக்கு காலையில் பூரி தான் செஞ்சுருந்தோம். எப்படி சூப்பராக உப்பி வருது பார்த்தீங்களா? பார்க்கவே டெம்டிங்காக இருக்குல்ல? இதோட ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, வீடியோ போட்டுடலாம். நாங்கள் இன்னைக்கு காலையில் இந்த பூரியும் ஒயிட் சால்னா வச்சு சூப்பராக என்ஜாய் பண்ணோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.